ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவைன்னா டெய்லி பார்த்தோன்னா நம்ம ஒரு மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் டே 149 இருக்கும், 149 இருக்கும். இதுக்கு முன்னாடி 148 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போயிடலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்காக மதிப்பு காண்க த வேல்யூ ஆஃப் இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 74 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின் நிறைய நீங்கள் ஷார்ட்கட் அப்ளை பண்ணாலும் சில நேரங்களில் உங்களையே அறியாமல் ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன கெடுதல் என்னென்ன இழப்பீடு வரும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு டீச் பண்ணி காமிச்சிருப்பேன். ஷார்ட்கட் மட்டும் இந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்து நம்பி நீங்கள் போயிடாதீங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணியது பெட்டர். ஒரு சில சம்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், அது ஷார்ட்கட் அதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் வரும்போது ஸோ கொஞ்சம் கவனிக்கணும். சரிங்களா? கொஸ்டினுடைய கவனிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து என்ன ஆன்சர் டேரெக்டாகவே தெரியும். ஸோ 4. சரிங்களா? அப்போ இதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16னா என்னது 4. அதாவது 4 2 முறை பெருக்கணும், நம்மளுக்கு இது வந்து இதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 16. அது ஒன்றும் இல்லை, 16 வந்து 4 × 4 எழுதலாம். இது ரூட் 2க்குனால இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். அதுதான் ரூட்டே. சரிங்களா? அதுதான் அந்த காமன் ஸ்டெப்ஸ். இதுதான் சில பேருக்கு சார் எப்படி சார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16க்கு வந்து 4ன்னு வரும். சில பேர் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்லாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டச் விட்டு இருப்பாங்க. அதுக்காக மேபி அவங்களுக்கு தெரியலனா இப்படி தான் வரும் அந்த ஆன்சர்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது 5. 5 + 4 கூட்டினா 9. சரிங்களா? அப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 வரும். 3ஓட இங்கே ஆட் பண்ணால் 25. 25ஓட ஸ்கொயர் ரூட்டு 5. அடுத்து இதோட ஆட் பண்ணால் 49. 49 ஸ்கொயர் ரூட்டு 7. 7ஓட இது ஆட் பண்ணால் 81. 81 ஸ்கொயர் ரூட்டு 9 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. 9 தான் சரியான விடை. இதே மாடலில் உங்களுக்கு இன்னொரு சம் வந்து கொடுத்துருக்கேன், போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ஆன்சர் பார்க்காம ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஸ்டின் இருக்கணும். மதிப்பு காண்க வேல்யூ ஆஃப் 77 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77 மைனஸ் 150. அது எல்லாமே பார்த்தா ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 150 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 366 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல் இருக்குது. 4 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். வந்தால் ப்ளஸ்ஸே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்படி ஒரு மாடல். இன்னொன்று வந்தால் மைனஸ் வந்தால் என்ன இருக்கும், மைனஸ் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மாடல் சொன்னேன். நெக்ஸ்ட்டு பெருக்கல் வரும். சரிங்களா? என்ன வரும், பெருக்கல் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம் நான் சால்வ் பண்ணி தந்திருப்பேன், பெருக்கல் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸும் வரும், மைனஸும் வரும், ப்ளஸ்ஸும் வரும், மைனஸும் வரும், ப்ளஸ்ஸும் வரும், மைனஸும் வரும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 4 மாடல்ஸ் இருக்குது. இந்த 4 மாடல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக 1 மார்க் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 8. சரிங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து ஆன்சர் கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு நான் பார்க்கலாம் வீடியோவில். சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் போட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பட்டாளம் மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் அவங்களுக்கு போது பண்ண சொல்ல மூலமாக தெரியுமே. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் உங்கள் வீடியோவை. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க கமெண்டில், இல்லை வாட்ஸ்அப் கூட சொல்லுவாங்க எனக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடியோஸும் கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் ஒரு ஷேரால் ரொம்ப ஒரு இழப்பீடு ஆகிறதில்ல. ஒன் டைம் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களே டெய்லி வீடியோ பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.